ஜப்பான் நாட்டுல இருந்து இந்தியாவை சுத்தி பார்க்க வந்த ஒரு 3 டூரிஸ்ட்களால ஒரு 3 இந்தியன் போலீஸ்காரங்களோட வேலை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஹரியானால ஜப்பான்காரங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்காக ஹரியானா வராங்க. அப்போ வந்து இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாம இருக்கிறது போலீஸ்காரங்க அங்க இருக்க ஹரியானா போலீஸ்காரங்க பார்க்கும்போது, நீங்க ஹெல்மெட் போடாம இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ஃபைன் போடுறோம்னு சொல்லி ₹1000 ஃபைன் போடுறாங்க. இதுக்கு வந்து இந்த ஜப்பான்காரங்களும் ஆமா நாங்க செஞ்சது தப்பு தான், நாங்க ₹1000 ஃபைன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்டுறாங்க. ஆனா வந்து இதுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபைனுக்கான ரெசிப்ட் கொடுக்கல. இது வந்து ஜப்பான்காரங்க கேட்கறாங்க, எங்க நாட்டுல எல்லாம் நாங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணா அதுக்கு ஃபைன் கட்டிட்டு அவங்க ரெசிப்ட் கொடுப்பாங்க, நீங்களும் ரெசிப்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்மளோட போலீஸ்காரங்களை கேட்கும்போது அந்த அதுக்கு வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்ணிலே செய்கை காமிக்கிறாங்க. அதான் நீங்க ஃபைன் கட்டிட்டீங்களா, எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரெசிப்ட், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து ஜப்பான்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இவங்க வந்து ஃபைனுக்காக காசு வாங்கல, இவங்க இவங்களுக்குள்ள காசு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இல்ல எங்களுக்கு ரெசிப்ட் தான் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா குடுக்கல. நீங்க இப்ப போறீங்களா இல்லையா, உங்கள நாங்க வந்து ஜெயில்ல போட்டுருவோம், இல்ல நீங்க எங்ககிட்ட ரொம்ப ஓவரா பேசுனீங்கன்னா நாங்க ஜெயில்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஜப்பான்காரங்கள மிரட்டுறாங்க. அந்த ஜப்பான்காரங்களும் போயிடுறாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியல, அதுல ஒருத்தர் வந்து அவரோட கிளாஸ்ல வந்து கேமரா இருக்கிறது அந்த போலீஸ்காரங்க கவனிக்கல. இந்த ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடுது. இத வந்து அவங்க வந்து இது சாதாரண இவங்க ஆளுங்களும் இல்ல. இவங்க எல்லாம் ஒரு யூடியூப் விளாகர்ஸ். இவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல இந்த ஒரு ஃபுல் ஃபுட்டேஜையும் சோசியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே 3 ஹவர்ஸ்லயே பயங்கரமா வைரல் ஆயிடுது. வைரல் ஆன உடனே இந்த 3 ஹரியானா போலீஸ்காரர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகாம இருந்திருந்தா, இந்த ஒரு விஷயம் இப்படி வெளிய வந்திருக்குமா? இதன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன்.